ஹலோ கடி, நீ என்ன பஞ்சாயத்து இன்றைக்கெல்லாம்? நான் வந்ததுலேருந்தே பஞ்சாயத்துக்கு தான். வீட்டில் வேலைங்க அப்படியே. எங்கே தலையடி மிஷின் எங்கே திரும்புறானா? இதான் அங்கிறன் பாரு பைத்தியக்காரன். அவன் ஒரு வாரமாக ஒரு வேலை செஞ்சுக்கிருந்தான். அவனுக்கு என்ன ஜல்லடிங்கெல்லாம் புதுசாக போட்டு ரேக்கெல்லாம் மாற்றி அவனுக்கு ஒரு வாரம் முச்சிச்சு. தினை நம்ம தலைவன் 241 நம்ம தண்ணி ஓட்டுற திறப்பானே அந்த பையன்தான். பார்த்தியா எப்படி பாட்ஸாக தொங்கின்னு கேட்டாரு. ஒரு பாட்டு ஒரு மட்டும் கிடைக்குது பாருங்க. என்னத்துக்குடா பாட்டாக கேட்டி வச்சுக்கிறேன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இங்கே ஒரு ஆயில் சீல் ஒன்று வந்து அந்த ஒரு ஆயில் சீல் கேட்டுறதுக்குன்னு இந்த டோர் கீரு மொத்தத்தையும் டோர் சைடு மொத்தத்தையும் பிடிக்கிட்டு ஒன்று அது வரல. என்ன பண்ணுறது? இப்போ ஆசிட் வாங்கி எடுத்து போய்க்கிறாங்க. அந்த ஆசிட் ஊற்றணும் வரும் அப்படின்னா வருமா தெரில. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஐயோ தனியாக. அதுவும் இல்லாமல் இந்த நடுவில் ஒரு நாள் அந்த தாளடி மிஷின் வேலை பார்க்க சொல்ல வெல்டிங் வச்சிட்டேன். நிஜமாக சொல்ல போனால் நான் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். அதுவும் அன்றைக்கி வெல்டிங் வச்சுட்டு கண் தரும் அப்படின்னா லைட்டிங் அவ்வளோவா பார்க்க முடியாமல் அன்றைக்கி தான்டா ஒரு ஃபுல் டே நான் ஹாலிடேவே என்ஜாய் பண்ணது அன்றைக்கி ஒரு நாள் தான். நிம்மதியாக தூங்கினேன். தூங்குறது. அதுக்கப்புறமா என் நேற்றுலாம் ஒரு வேலையாக போச்சு. நேற்று போய் அது வாங்கிக்கணும், இது வாங்கிக்கணும் வந்து சின்னதாக கீட்டுறது மாட்டுறதுக்கே போச்சு. இன்றைக்கி தான் அந்த பிரேக் லைனிங் எல்லாம் ரிவேட் அடித்து மொத்தம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் வச்சுக்குது. இப்போது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆயில் சீலு அது ஒன்று ஆசிட் வாங்கின்னு வந்து அந்த இது ஸ்லீவ் இருந்துச்சுனாக்கா அது ஆயில் சீல் மாட்டணும். ஆயில் சீல் மாட்டி ஃபிக்ஸ் ஆகி போச்சுன்னா போதும். பாருங்கள், மூஞ்சி மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் பிஞ்சு வந்துனுக்குது. கருப்பாக வெள்ளையாக தெரிந்து வந்தீங்கன்னா பாடுறா. என் கை நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் கை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாரு என் கை எப்படி இருக்குது வந்து 10 நாளாக இருக்குது. 10 நாளாக கையெல்லாம் இப்படி தான் கைக்குது. இந்த ரேஞ்சில் இருக்குது நம்மளோட இது திணி. இதில் இங்கே தர்றேன் பாருங்கள், இந்த பம்பு இவன் தான் டீசலு. இந்த இன்ஜினுக்கு டீசல்ன்றது பம்ப் பண்ணுவான். இதுதான் பம்பு. இந்த பம்பு வேலை செய்யாமல் இருந்துச்சு. அந்த பம்புக்குன்னு போய் ஸ்ப்ரிங் வாங்கினது, ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை சாதிச்சிட்டோம் மாறா. நான் அந்த பம்பு இப்போ வேலை செய்யுது. நிஜமாடா, நம்ம ஒன்று ரெடி பண்ணி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அது கரெக்டாக வேலை செய்யுது ஓகேன்றப்போ அது ஒரு சந்தோஷம். இது பாரு, வார்த்தையால் சொல்லவே முடியாது. இது இப்போ கூட இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிராக்டர் எடுத்துன்னு அப்படி ஒரு டெஸ்ட்டு அப்படியே போய் ஓட்டினா தானே அது ஒரு சந்தோஷம்டா. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா. எத்தனை நாள் கஷ்டப்பட்டதுலாம் ஞாபகம் இருக்காது. ஃபைனலாக அது வேலை செய்தா இல்லையான்றது தான் இம்பார்ட்டன்ட். அது நம்ம அதுக்காக கீழே மேலே வீழ்ந்து எத்தினி பண்ணியிருந்தாலையும் ஃபைனலாக அது வேலை செய்கிறப்ப கொடுக்குற ஹாப்பினஸ் இருக்குதா, அது போதும், வாழ்ந்துடலாம். பரவாயில்ல. திணியதோ அங்கே டாப் மேலே கொஞ்சம் தொங்கினுக்கிறானே, அவனை வேறு தைக்கணும். ஐபோஸ்ரா, நான் வீட்டுக்கு வந்து இந்த தாளடி இது கேவருக்கு எதிராக அறுத்து அதை அடிச்சுன்னு வந்து வீட்டில் போட்டாச்சு. அந்த தாளடி மிஷின் ரெடி பண்ணியாச்சு. ஒரு மந்தடி மிஷின் அது கொஞ்சம் ஏதோ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது இது இப்போதைக்கு ஓடினுக்குது. அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சேராதனால அதை ஓரமாக வச்சுட்டு இருக்குது. இதோ இப்போ இவனை முடித்ததுக்கப்புறமா இவன் கூட ஒன்று இப்போ ஆக மாட்டான். ஒன்று இன்றைக்கி ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். ஒன்று நாளைக்கு தான்
நாளைக்கு அவனுக்கு பிறகு தினி ஒன்றுனா இது தினி ஒன்றுக்கு டாப்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி அவனை எத்தனை போய் அங்கே தள்ளிட்டு அங்கே இருக்கிற ஈச்சர் இங்கே கித்துன்னு வந்து அவனுக்கும் லைட்டாக பிரேக் ப்ராப்ளம் கீது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை அதை அப்படியே அடிச்சு ஓட்டுறாங்களான்னு தெரில. ஏதோ ஒன்று பண்ணுறோம். நம்மளுக்கு எப்படியும் நம்ம வேலை நம்மளை வேலை செய்ய சொல்லி கரெக்டாக வேலை இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதோட நான் உங்கள் தேவி பிரசாத் முடிப்போமா, போயிட்டு வருவோம். சரியா, நான் தாளடி மிஷினரி மொத்தமாக பாட்டாக கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு பாடி ஃபுல் டயர்டு, எடுக்கிற இதுவே வரல. சரி, எங்கே எத்துக்குன்னு சொல்லி கம்முன்னு வச்சிட்டேன். இது கூட ஏன்னா நம்ம ஒரு இந்த ஒரு வேலை பண்ணிக்கின்னு இருக்கிறோம். அதனால் ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்தால் நல்லது. ஏன்னா பாடுறான் நான் ஒன்று இதை மென்ஷன் பண்ணுறது வந்துட்டேன் மத்தியா. முக்கியமாக சொல்ல போனால் நான் கடைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க போனப்போ என்ன தெரியுமா பஞ்சாயத்துன்னா, சேத்தனுக்கு போவேன் சித்தூரில். அங்கே போனால் அவன் பாட்டு கரெக்டாக கேட்டதுமே சுற்ற மாட்டான். ஏன்னா அங்கெல்லாம் அங்கே மைண்ட் செட்டில் என்ன இருக்குதுன்னா, எதனா இந்த மாதிரி இந்த இன்ஜின் கேட்டுருது, இந்த மாதிரி பார்ட்ஸ் எதனா உலகத்து எதனா கேட்டணுன்னாக்கா மெக்கானிக்னால தான் முடியும், மெக்கானிக் தான் அந்த வேலைலாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணின்னுக்கிறாங்கப்பா. அங்கே போனேன்னு யாருப்பா, எந்த மெக்கானிக்ப்பா, எந்த ஷெட்டுப்பா, ஐயோ கர்த்தரே நாங்கள் தான் செஞ்சுன்னுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்கோ. தினியும் இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை, அந்த கடையில் போய் கேளுங்கோ, அதுன்னா போய் கண்டுக்கணுவாங்க அப்படின்ட்டுருவாங்க. சேத்தன் கடைக்கு போனாக்கா ஒன்று அந்த டூவில் இது எடுத்துன்னு போடணும், இல்லைன்னா அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கின்னு போகணும். ஒரு இதோட எடுத்து கொடுத்துட மாட்டான், பெரிய பைத்தியக்காரன். அதே நம்ம இது ஜெயலலிதா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடை பரவாயில்ல. நம்ம போனாக்கா இதுக்கு முன்னாடி கூட அங்கே தான் போய் நான் இவனுக்கே தான் நான் ஸ்டீரிங் பாக்ஸ் நான் தான் மாற்றினேன், ஸ்பேர் பார்ட்ஸுக்கு அங்கே தான் போயிருந்தேன். அவர் கேட்டார், என்னப்பா ஸ்டீரிங் பாக்ஸ் மாற்றினேன் எப்படி இருக்குன்னார். நல்லா இருக்குது அங்கிள், இப்போது இந்த பார்ட்ஸ் எதுக்குன்னாரு. இதே வண்டி தான், அதே வண்டி தான் அங்கிள் அப்படின்னா. சரி எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்லரா, நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கடைக்காரு நம்ம கேட்கறது கொஞ்சம் புரிஞ்சுன்னு கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, இட்ஸ் ஓகே. அது அப்படியே போச்சு. தினி ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்கிறது மறந்துவிட்டேன். சரி விட. அந்த வேலை அப்படி முடிஞ்சிச்சு. ஏதோ சொல்லலான்னு தான் மறந்துவிட்டேன், ஞாபகம் வந்து மாட்டேன். சரி, நம்மளாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சரி ஃபைனலாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போது நேற்றுலாம் 3 days எனக்கு. நான் வந்தது அப்போது 2ஆம் தேதி வந்தேன், 1ஆம் தேதி சாயந்தரம், 2ஆம் தேதி வந்து இன்றைக்கி டேட்டு 13 11 நாள் எனக்கு. 11 நாளில் 10 நாள் வேலையே செஞ்சுன்னுக்கிறேன், 1 நாள் ரெஸ்ட்டு. நான் நினச்சிக்கின்னு இருப்பாங்க வீட்டுக்கு வந்தால் ஜாலியாக. இத்தனி இதில் இல்லாமல் இந்த கோயில் பஞ்சாயத்துக்கு நம்ம மேலே தான் தருப்பாங்கடா. கோயிலில் ரெடி ஆகிறது இல்லை. ஏன்யா உங்கள் வீட்டில் ஜட்டிக்கணும் போனோம்னா தான் என் பொறுப்பு. அதையும் நானே போய் பார்த்துணும்மா, நான் தான் பண்ணுறது. யாரோ ஒருத்தர் போகிறாங்களா, நானும் அதை ரெடி பண்ண போகிறேன். கடையில் எத்தனை போய் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. யாரோ ஒருத்தர் சுத்தூருக்கு போயிருந்தானுங்கிறேன், அங்கிட்ட குத்தணும். நான் எத்தனை போய் அங்கே போட்டேன், எத்தனை வர மாட்டாங்களா. சரி, நேற்று திரும்பி காமிச்சுன்னு வந்தேன். தினி அது பார்த்தா மேலே இருக்கிற ஃபோனெல்லாம் போட்டுக்குது. அந்த ஃபோனில் தினி இன்னைக்கு காலையில் வந்திருந்தார் மாம்சு. வந்து அந்த ஃபோனில் கூட அப்படி எத்தனை போய் அப்படி பார்த்துன்னு வந்துடுறா, இன்றைக்கும் பண்டகை நாளைக்கும் பண்டகை. சரி, அதுக்கப்புறமா என்ன அது பார்த்துன்னு வந்தாரா அப்படின்னு இருந்தார்.
என்ன பண்ணுறது அப்படின்னா செய்கிறவங்களே செய்ய வச்சுக்கின்னு இருப்பாங்களே தவிர செய்கிறோம் அப்படின்னா செய்கிறவன் சும்மானா இருக்கிறானா அவனும் வேலையில் தானே இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சிக்கவே மாட்டாங்கப்பா. அவனா நான் உனக்கு அந்த வேலை சொன்னேன், அந்த வேலை செய்யலைன்றான்ல தவிர நான் என்ன சும்மா இருந்து அந்த வேலையாக செய்யாதுக்கிறேன். நான் வேலையில் இருந்துக்கின்னு அந்த வேலை செய்யலை. நான் ஃப்ரீயாக இல்லை. தினியும் பெரியம்மா கூட ஏதோ தொட்டி ஆண்டு ஏதோ அறக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் முடியல. என்னத்த பண்ணுறது, பாபா ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன டாகம் வைக்கணும், நாங்கள் வெல்டிங் வைக்கணும்னாங்க, அதுவும் வைக்கல. என்னத்த பண்ணுறது பாருங்க. நான் ஒருத்தன் தானே, எத்தனை வேலை தான் செய்ய முடியும். சரி இப்படி ஆகிப்போச்சு. இந்த கைத்து வேறா ఏదో క్యాటాగా ఏదో మంత్రం ఏందనలా சொல்கிறாங்க. గొంతులో కిచ్ కిచ్ విక్స్ బిల్ వేసుకోండి అన్నట్టు அப்படி இது கொஞ்சம் கறக்குறானு. சரி தலை போயிட்டு வரேன், பாய். நம்ம டிராக்டருக்கும் பாய். சரி குட் பாய். நான் ரெடியாக வந்ததுக்கப்புறமா அவுட்புட்டு வீடியோ காமிக்கிறேன். அவுட்புட் ஃபைனல் வீடியோ. சரி பாய். ஹலோ வடி. ஃபைனலாக நம்ம தலைவனை முடிச்சாச்சு, வேலை முடிச்சு. டயர்லாம் நேற்று கேட்டி போட்டுருந்தோம்ல, டயரெல்லாம் மொத்தமாக 2 பக்கமாக நல்லா நீட்டாக ரெடி பண்ணி இவருக்கு ஹாரன் சுவிட்ச் மாற்றி நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணி பிரேக்லாம் இப்போது பர்ஃபெக்டாக பிரேக் அடிக்கிறோம், பிரச்சனை இல்லை. தினியும் இவனுக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த டாப்புக்கு அது வேறு தைக்கணும், அது முடிச்சிட்டாக்கா என்னோடய வேலை முடியுது. மொத்தமாக முடிச்சாச்சு. இப்போது பேக் சைடில் பாருங்கள், நம்ம தலைவனை முடித்தது நாம் பார்த்தோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஒரு 2 நாளாக இங்கே தான், ஒரு 2-3 நாளாக காலையில் ஏந்ததுமே இந்த சாமானுங்க இதுங்க மூஞ்சில் தான் கரெக்டாக ஏந்து வந்தால் தான் தான் ஏற்றுக்குது. அப்படி ஓசி ஃபைனலாக நம்ம தலைவனை முடிச்சாச்சு. ஓகேவாடே வேலை செய்யணும். இன்னைக்கு ஜாத்தரை முடியலடா, ரெஸ்ட் எடுக்கலான்னா ஃபுல்லு பிஸி. தரமான சம்பவம் நம்மளுக்கு. சரி மூஞ்சிலெல்லாம் பேசி சரி விட. சரி சில்லாக வைப்போம், என்ஜாய் பண்ணுவோம், தெரிக்க விடுவோம். சரி பாய், டடா.